டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் கூட்டமானது கூடியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குகிறார் எம்முடைய நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம். வணக்கம். இது பற்றிய விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். ஜனாதிபதி உரை மீதான நேற்றைய விவாதம் நேற்று காரசாரமாக நடைபெற்றது. இந்த நிலையில் பிரதமர் ஜனாதிபதி உரை மீதான விவாதத்தில் பதிலளிக்க இருக்கிறார். இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பது குறித்து பிரதமர் தலைமையில் தற்பொழுது எம்பிக்கள் கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதமர் எது மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு எது மாதிரியான பதிலை அளிப்பது என்பது குறித்து இந்த கூட்டத்தில் எம்பிகளோடு ஆலோசனை செய்கிறார் என்ற தகவலை பாஜக தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது நேற்று ராகுல் காந்தி பேசிய பல்வேறு அம்சங்கள் குறித்து, குறிப்பாக நீட் விவகாரம், அக்னிவீர் விவகாரம் ஆகியவை குறித்து முறையாக பதிலளிக்க வாய்ப்பிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அவை மாண்புக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி செயல்பட்டார் என்றும் அவரது பேச்சில் சில பகுதிகள் தற்பொழுது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த மோடி தலைமையில் எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் சரியாக 20 நிமிடங்கள் நடைபெறும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு எம்பிக்கள் தங்களை அன்றாட அலுவலில் ஈடுபடுவார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது.